ஹாய் ஹலோ மதுரை மக்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி. அது போக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அதையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ அந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம வந்து வெற்றி சினிமாஸோட ரவுண்ட் அப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் 4ஓட ரவுண்ட் அப் தான். ஸோ முன்னாடியே சொல்லிடுறோம், ஸ்க்ரீன் 1 and 5 நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வரும். ஸோ நாளைக்கு ஸ்க்ரீன் 3ஓட ரிவ்யூ வந்துடும் கன்ஃபார்மாக. ஸ்க்ரீன் 1 and 5 நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே கன்ஃபார்மாக வந்துடும். பிகாஸ் ராயனும் அது கூட வரக்கூடிய இன்னொரு படத்தையும் தான் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதை நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதோட வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்குறீங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ டைமிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆன் தி டே அந்த நெக்ஸ்ட் டே கூட சில சமயம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்காகவும் நீங்கள் பார்க்குறத வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஷோ டைமிங்கும் எந்தெந்த இதுன்றதை நீங்கள் பின்னாடி எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் புக்கிங்கை பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேஷும் இருக்குது, டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, அண்ட் தென் இப்போ ஃபோன்பே, ஜிபே, இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதில் எந்த இதுவுமே கிடையாது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலான்னு சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று நீங்கள் அந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். இது வந்து நம்ம எக்ஸிட் வே வழியாக பார்க்கிங்குள்ளே போய் எடுத்த வீடியோ தான். ஸோ வாங்க பார்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை மாலுக்கு போகும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பாருங்கள், ஒரே நேரத்தில் எவ்வளோ தூரம் ஆக்குபை பண்ண முடியும் 2 வீலர் அண்ட் 4 வீலர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பண்ணிட்டு ஸோ பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees அண்ட் கார் பார்க்கிங் 50 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறது. ஃப்யூச்சரில் மேபி எதி சேஞ்சஸ் லைக் மால் மாதிரியே 1 ஹவருக்கு அண்ட் தென் 3 hours அந்த மாதிரி எதுவும் சார்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இருக்கிற சார்ஜஸ் இதுதான். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் பார்க்குறீங்க ஒர்க் போயிட்டுருக்கிறத. ஸோ அங்கேயுமே நான் இன்னொரு இடத்துல நோட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்தே இருக்கிற மாதிரி. ஸோ அதோட ஃபுல் வியூ டீட்டெயில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீட்டெயில் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இட்ஸ் வெல் குட். ஒரே நேரத்தில் 5 ஸ்க்ரீன் மாலுக்கு அதை தவிர்த்து ஃபுட் கோர்ட்டுக்கும் இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் வரவங்களுக்குமே ஒரு ஸ்பேசியஸாக பார்க்கிங்க்கான என்ன வசதி வேணுமோ அதை தாராளமாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் வெற்றி சினிமாஸில். இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கலேட்டர் வியூ பற்றி சொல்லியிருந்தோம். பட் அந்த எக்ஸ்கலேட்டரில் போகும்போதே ஒரு செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், இந்த ஒரு டிசைன் வந்து அருமையான ஒரு ஒர்க் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நேற்று வீடியோவில் இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ அதோட வியூ தான் பார்க்குறீங்க. ஸோ என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வியூ. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்க போகுது. அதான் அங்கே பார்க்குறீங்க, நீங்கள் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க எந்த மாதிரி பண்ணலான்றத. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். தி என்ட்ரன்ஸ் வெற்றி சினிமாஸ். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் வெற்றி சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஸ்டில் வந்து இன்னும் ஓப்பனே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். எனக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட் டிசைனிங் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக எவ்வளோ பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. அந்த எலிவேஷன் வந்து பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த வேவ் மாதிரியே அந்த லைட் போயிட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் அப்படின்னு சொல்லணும். நமக்கு போகும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக மூவி பார்க்க போனதை தாண்டி வி ஃபீல் சம்திங், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆன மாதிரி ஒரு என்வைரான்மெண்ட் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இப்போ விசிட் பண்ணுங்கள். இந்த ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்ஃபி பூத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த தேட்டர் எம்ப்ளாயி 2 பேர் இப்போ நிற்பாங்க, இதை செல்ஃபி பூத்தாகவுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பேரெல்லாம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வியூ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை ஒட்டி 1, 2, 3 அதை ஒட்டி இவங்க பண்ணியிருக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் மேபி ஒரு மெலோடி மியூசிக் இதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்மோக் டிடெக்டர், ஸோ நோ ஸ்மோக்கிங் ஜோன் தான் இது. ஸோ இதுவுமே வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று நிறையா பேர் ஒரு ஃபோட்டோ பூத்தை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ அதை சொன்ன மாதிரியே நீங்கள் படம் பார்க்குறத தாண்டி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அருமையாக டிசைனிங் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் அந்த வியூ தான் பார்க்குறீங்க, கண்டினியூஷன் அந்த எலிவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த வேவ் மாதிரி ஒரு லைட், அப்படியே பேரல் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இன்டீரியர் ஒர்க். ஸ்க்ரீன் 2 நேற்று நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். எனக்கு இது ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸோட ப்ரைஸிங் பார்க்குறீங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கான ஒரு ரேட் ஃபேக்டர் என்ன நியாயமாக வைக்கணுமோ அது கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்க வேண்டிய சூழல் வரும். ஸோ ஸ்நாக்ஸோட ரேட் ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பியூரிஃபைடு வாட்டர் தான் வச்சுருக்காங்க. டம்ளரும் அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் வச்சுருக்காங்க. அதை நம்ம தான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் ஜென்ஸ் டாய்லெட். ஸோ ரொம்ப ரொம்ப ஹைஜீன். மல்டிப்ளெக்ஸஸ் எல்லாமே முதல்ல நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, முக்கியமாக வெற்றி. ஸோ வில்லாபுரமே நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோ அருமையான ஒரு ஹைஜீனான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹைஜீன் தான். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் புதுசாக இருக்குதுன்னா, இந்த இன்டீரியரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் டிசைன், அந்த பேசின் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாஸ் செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன், கடல்லாம் இருந்து எடுக்கிற அந்த ஸ்டோன், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிச்சுது. ஸோ ரெஸ்ட் ரூம்லேயே 5 பார்க்குறீங்க. ப்ரைவேட் தனியாக ஒரு 5 செட் ஆஃப் பாத்ரூமும் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ரூம் இங்கே முன்னாடி இருக்கிறத தாண்டி. ஸோ எல்லாமே ரொம்ப ஹைஜீன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஸ்க்ரீன் 4ஓட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம் வாங்க. லெட்ஸ் என்டர். ஸோ முன்னாடி கிராண்டியரான ஒரு டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே எந்த டீம் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டெப்ஸில் நம்ம இப்போ போயிட்டு இருக்கும்போதே யூ கேன் see அந்த ஒரு ஃப்ளோரிங்லேயே தெரிஞ்சிருக்கும். எஸ், இங்கே ஒரு பிங்க் தீம் வித் ரெட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த ஸ்க்ரீன். ஃபஸ்ட் டைமாக இதை பார்த்த உடனே. ஸோ பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு தீம் இது. ஸோ டூரிங் த இன்ட்ரோல் டைம் இது நம்ம எடுத்தது ஒரு கர்வ் ஸ்க்ரீன். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லணும். கர்வ் ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் மறுபடியும் சொல்கிறது, இந்த பிங்க் தீம் ஐ லவ்ட் இட் உண்மையிலே. ஸோ நீங்களும் போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அந்த ஸ்பீக்கரே வந்து பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அந்த பிங்க் ஷேடோட எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு எனக்கு ரொம்ப 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 இந்த தீம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பிக்சர் குவாலிட்டி பார்க்குறீங்க, சேம் சோனி 4K ப்ரொஜெக்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்றும் தோணுது இந்த ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் உண்மையிலே சூப்பர் கம்பேர்ட் டு ஸ்க்ரீன் 2. அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். சவுண்டு எஃபெக்ட்டும் பிரமாதமாக இருந்தது. 360 டிகிரி ஸ்பேஷியல் சரவுண்ட் சவுண்டை நீங்கள் இங்கே உணர முடியும். இங்கே இருக்கிற டால்பி அட்மாஸ் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. புக் மை ஷோலையுமே அது மென்ஷன் பண்ணலை. ஸோ என்ன சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது உள்ளே இருந்த ஒரு 2-3 எம்ப்ளாயிஸை கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல. ஃப்யூச்சரில் தெரியும் போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆனால் ஸ்க்ரீன் கிளாரிட்டியும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதில் எந்த குறையுமே கிடையாது. இந்த ஸ்க்ரீன் 4 என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் ஸ்க்ரீன் 2 நம்ம டீசெண்டான ஒரு வாட்சுன்னு தான் சொன்னோம். பட் ஸ்க்ரீன் 4 இட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்த டீட்டெயில்ஸாக ஸ்க்ரீன் சீட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன் வந்து 356 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 16 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்கனாமி ரேட் ₹60 அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிற 340 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 190 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 340லையுமே யூ ஹாவ் 11 கப்புள் சீட்ஸ். அந்த இப்போ நம்ம டாப்பில் பார்த்தது தான் பாக்ஸ் வந்து லெஃப்டில் 8 சீட்ஸ் அண்ட் ரைட்டில் 9 சீட்ஸ். டோட்டலாக வந்து 340. இது வந்து 190 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் 16. இட்ஸ் எக்கனாமி ஃபார் ₹60. சேம் இது புஷ்பேக் சீட்டு தான். மோர் ஸ்பேசியஸ். நீங்கள் வந்து கால் நீட்டி நல்லா படம் பார்க்குறதுக்கு ஏதுவாக தான் இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். நான் வந்து ஈரோவில் எடுத்து புக் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ஆகி போகிற ஒரு ரோ இருந்ததுனால அவ்வளோ ஸ்பேசியஸாக இருந்தது கால் நீட்டி படம் பார்க்குறதுக்கு. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் 4ஓட ஒரு பிரம்மாண்டமான அல்லது என்ன சொல்கிறது ஒரு ரம்மியமான ஒரு வியூ தான் பார்க்குறீங்கன்னே சொல்லணும். நான் ஹைலி ரெக்கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்க்ரீன் 5க்கு அடுத்து இந்த ஸ்க்ரீன் 4 தான் ஒரு பெரிய ஸ்க்ரீன்.
கண்டிப்பாக போங்க. சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ஸ்க்ரீன் கிளாரிட்டி கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தி வெற்றி சினிமாஸில் ஸ்க்ரீன் 4 இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், ஸ்க்ரீன் 2ல் இருந்த அந்த ரெக்லைனர் சீட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் அவைலபிள் கிடையாது. ஃபேவரெட்னு சொன்னாலும் இங்கே எனக்கு கன்சர்னாக தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயுமே ஏன் RGB லேசர் ப்ரொஜெக்ஷனுக்கு இவங்க போகல அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீனோட 2 எண்ட்லேயும் டாப் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட எட்ஜ் வந்து லைட்டாக ஃபால் ஆகுது. ஸோ அதையுமே அவங்க இன்னும் கொஞ்சம் நாளாக கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சது. மித்தபடி எல்லாமே மோஸ்ட் ஃபேவரேட் ஸ்க்ரீன் 4 அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்க்ரீன் 2 டீசென்ட் வாட்ச் தான், சுமார் தான். 1, 3 and 5 அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ரவுண்ட் அப் பார்க்கலாம். ஸ்க்ரீன் 3 நாளைக்கே வந்துடும். ஸோ தொடர்ந்து சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.